எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ் இது. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சேப்பங்கிழங்கை ஃபஸ்ட்டு 3 to 4 டைம்ஸ்க்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய மண் இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 75% குக் ஆனால் போதும், ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி கத்தியை வச்சு மெதுவாக குத்தி பாருங்கள். ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பண்ணி இதோடைய தோலை உரித்து 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தான் அதோடைய மசாலா எல்லாமே அதுக்குள்ளே இறங்கும். இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போது கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது நம்மளுடைய சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும்.